ஹாய் ஹலோ ட்ரேடர்ஸ். ஸோ லாஸ்ட் வீக் என்னால் வீடியோ போட முடியல, பட் இருந்தாலும் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மளோட வியூவை எக்ஸாக்டாக லைவ் மார்க்கெட்டில் நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் ஒர்க் ஆகலைன்னா ஜஸ்ட்டு டெலகிராமில் போயிட்டு நாஸ் கவுன்சில்னு சர்ச் பண்ணிங்கன்னா டெலகிராம் லிங்க் வரும், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம லாஸ்ட் வீக் வீடியோ போட முடியல, கொஞ்சம் பிஸி. பட் ஆனால் நான் எக்ஸாக்டாக மார்க்கெட்டை என்ன மூவ்மெண்ட் இருக்குங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பு நம்ம டெலகிராம் சேனலில் எல்லாமே நான் அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ லாஸ்ட்டாக 26th அன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் இங்கே போயிட்டு மார்க்கெட் டேரெக்டாக இங்கே டார்கெட்டாக வரும்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். போணுச்சு, நம்மளோட லைனில் நம்மளோட ஆர்டர் பிளாக்கில் ட்ரிகர் ஆனிச்சு, டேரெக்டாக டார்கெட் ஹிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டுமே நான் கன்ஃபர்மேஷன் அடுத்த நாள் சொல்லியிருந்தேன். சேம் லைன் 23,631 இம்பார்ட்டண்டான லைனு, 23,631 முக்கியமான லைன் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் அந்த இடத்துல பட்டு மறுபடியும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆச்சு. ஸோ நான் அகெயின் நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தது தான், ஹையர் டைம் ஃப்ரேம் வியூ கொடுத்துட்டேன். மார்க்கெட் இங்கேருந்து இந்த 23,205க்கு நான் வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஹையர் டைம் ஃப்ரேம் வியூ 24th மார்ச் அன்றைக்கே கொடுத்துட்டேன். ஸோ அதோட கண்டினியூஷன் என்ட்ரி தான் நான் உங்களுக்கு எல்லாமே நான் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஸோ நான் மறுபடியும் லாஸ்ட் ஃப்ரைடேலையுமே நான் சொல்லியிருந்தேன் எக்ஸாக்டாக மார்க்கெட். ஸோ நம்மளோட அந்த டார்கெட் லெவல் நான் சொல்லியிருந்தேன் 23,477. அங்கேருந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ரெக்கவரி ஆகிருக்கும். 23,477 அதுலேருந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரெக்கவரி ஆகிருக்கும். நான் நெக்ஸ்ட் வியூமே நான் கொடுத்துருப்பேன் எக்ஸாக்டாக 233க்கு மார்க்கெட் ட்ரிகர் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த 23,595லேருந்து மார்க்கெட் ட்ரிகர் ஆகி மார்க்கெட் இந்த 23,205 வரைக்கும் வரணும் அப்படிங்கிற மாதிரி வியூ கொடுத்துருப்பேன். எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா அன்றைக்கே 150 பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆச்சு. ஸோ சார்ட் எடுத்து பார்த்திங்கன்னா தெளிவாக தெரியும். ஸோ நான் சொன்ன மார்க்கெட்டு இந்தியா மார்க்கெட்டை வச்சு யூஎஸ் மார்க்கெட்டு அன்றைக்கி பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃபால் இருந்துச்சு. யூஎஸ் 30லாம் பார்த்திங்கன்னா 2% ஃபாலு. கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா 497. ஓகேவா, இதோட இம்பாக்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன டார்கெட்டோட இம்பாக்ட் வந்து பார்த்திங்கன்னா மண்டே கேப் டவுன் ஆகிறதுக்கு ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது. மார்க்கெட் டேரெக்டாக கேப் டவுன் ஆகிடும். ஸோ டார்கெட்டை நோக்கி போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் நான் ஃப்ரைடேவே வந்து பார்த்திங்கன்னா 233க்கே நான் வியூவை கொடுத்துட்டேன். மார்க்கெட் நெக்ஸ்ட் வீக்குன்னு சொல்லிட்டு கிளியராகவும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். டைரக்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 23,369 இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த 23,609 நான் வியூ கொடுத்துட்றேன். இது டெலகிராமில் வியூ கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் வீக் வீடியோ போடாதனால இவ்வளோ டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஜாயின் பண்ணாதவங்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நிஃப்டி நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா அதாவது மண்டே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து கேப் டவுன் ஆகிடும், டேரெக்டாக கேப் டவுன் ஆகிடும். ஏன்னா நான் இந்த வியூ நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ட்ரிகர் ஆகிடுச்சு, அன்றைக்கே ட்ரிகர் ஆகிடுச்சு, டேரெக்டாக 2 கேண்டில் மார்க்கெட் வந்துச்சு. ஸோ மார்க்கெட் கேப் டவுன் தான் ஆகும். ஸோ மார்க்கெட் இங்கே கேப் டவுன் ஆகிடுச்சுன்னா அப்படியே இங்கே நேராக இந்த இடத்துக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடம் அதாவது 23,369 இந்த இடத்துல ஒரு சின்ன ரிஜெக்ஷன் இருக்கும். இந்த இடத்துல ஒரு சின்ன ரெக்கவரி இருக்கும், ரிஜெக்ஷன் இருக்கும். மறுபடியும் மேலே போயிட்டு சடனாக அகெயின் ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மறுபடியும் இங்கேருந்து போயிட்டு இங்கே ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த இடத்துல ஃப்ளிப் ஜோன் பார்க்கணும். அதாவது இந்த டிமாண்ட் ட்ரிகர்டு ரியாக்ஷன் பிரேக் அவுட் ஆனோடனே நம்ம ஒரு ஃப்ளிப்பு இங்கே பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளிப்பில் ட்ரிகர் ஆகி மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணோம், இங்கே வந்துட்டு அகெயின் இப்படி போயிட்டு மறுபடியும் இந்த டார்கெட்டை வந்து ரீச் பண்ணும். இதுதான் நிஃப்டியோட வியூ. நான் ஆல்ரெடி டெலகிராம்லலாம் கொடுத்தது தான். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் வியூ முன்னாடியே கொடுத்துருப்பேன், லோயர் டைம் ஃப்ரேம் வியூவும் கொடுத்துருப்பேன். அதே வியூ தான், ஸ்டில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் வியூ நான் வியூ பண்ணிடுறேன். ஹையர் டைம் ஃப்ரேம் வியூ வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ளைலேருந்து ஃபாலோ ஆகும்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா, இந்த சப்ளைலேருந்து ஃபாலோ ஆகும் சொல்லியிருப்பேன். ஸோ லோயர் டைம் ஃப்ரேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக மார்க்கெட் அங்கேருந்து ட்ரிகர் ஆகி இந்த 23,369 ஃபஸ்ட் டார்கெட்டு, அதில் ரியாக்ஷன் பண்ணி பிரேக் அவுட் கொடுத்து 23,205 செகண்ட் டார்கெட் இங்கே வந்து ரீச் ஆகும். நிஃப்டியோட வியூ இது தான். ஸோ நிஃப்டி ஃபாலோ ஆச்சுன்னா பேங்க் நிஃப்டியுமே ஃபாலோ ஆகும். பட் ப்ராப்பரான செட்டப்போட பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணணும். பேங்க் நிஃப்டிக்கு ஒரு ப்ராப்பர் செட்டப் இல்லை. நிஃப்டியில் செட்டப் இருக்கா, ப்ராப்பராக அடுத்தடுத்த ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணோம். நீங்கள் கிளியராக லைவ் மார்க்கெட்டில் தெளிவாகவே பார்த்துருப்பீங்க. நான் சார்ட்டுமே அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ மண்டேக்கான இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ 2 டேஸில் ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் வந்தாலும் டெலகிராம் சேனலில் சார்ட் அப்லோட் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு ஈச்சர் மோட்டார் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சேனல் பேட்டர்னில் இருக்குது. மார்க்கெட் எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதோ ட்ராப்பு பேஸு அகெயின் ட்ராப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டாப்பில் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும், டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் கீழே வரும். ஈச்சர் மோட்டார் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் செட்டப்லோடு இருக்குது. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சன்ஃபார்மா செட்டப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட ஆர்டர் பிளாக் ட்ரிகர்டு, லோயர் டைம் ஃப்ரேம் சேம் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரு. அகெயின் ஒரு நமக்கான ஆர்டர் பிளாக்கு இங்கே ஒன்று இருக்குது, இந்த இடத்துல ஒன்று இருக்குது, 2 ஆர்டர் பிளாக் இருக்குது. மார்க்கெட் இங்கே இந்த ஆர்டர் பிளாக்கில் இப்படி பட்டு
கீழே வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது சன் ஃபார்மாவோட வியூவு. ஸோ வேறு ஏதாவது இன்ட்ராடே ஸ்டாக்ஸு நல்ல ஸ்டாக்ஸ் இருந்துச்சுன்னா நான் டெஃபினட்டாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ நான் நிஃப்டி எதை வச்சு ஃபாலோ ஆகும்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி சொல்கிறது தான், நம்மளோட நிஃப்டியோட வெயிட்டேஜான ஸ்டாக்ஸை எல்லாமே வியூ உங்களுக்கு மெயினில் இருக்கணும். ஓகேவா? வெயிட்டேஜான ஸ்டாக்ஸ் நான் வியூ பண்ணுறேன், வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நிஃப்டி, இது பேங்க் நிஃப்டி வந்துட்டு ஓவராலாக இந்த ஸ்டாக் எல்லாமே பார்க்கணும். பேங்க் நிஃப்டிக்கு HDFC ICICI பேங்க் மோஸ்ட்லி ப்ராப்பராக பார்த்துடணும். ஸோ ரொம்ப வெயிட்டேஜ் அதிகம் அது. ஸோ பேங்க் நிஃப்டிக்கு HDFC ICICI SBI கோட்டாக் இண்டஸ்இண்ட் ஆக்சிஸ் பேங்க்கு. ஸோ ரிலையன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இந்த ஆக்சிஸ் பேங்க் வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக பார்க்கணும். இதோட வியூலாம் தெரிஞ்சாலே நிஃப்டி வியூவை நீங்கள் ஈஸியாக கேப்சர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ரிலையன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ளை, இந்த சப்ளைலேருந்து ரியாக்ஷன் பண்ணி பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு சப்ளை ட்ரிகர்டு, அடுத்த ஒரு சப்ளை ட்ரிகராக இருக்குது. ஸோ இது வரைக்கும் வரணும், இந்த ஃப்ளிப் ஜோன் வரைக்கும் வரணும். இதோட ஃபால் தான் நிஃப்டியில் அந்த நான் சொன்ன டார்கெட்டுமே இருக்கும். ஸோ இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் வேறு எதுவும் இல்லை, சன்ஃபார்மா அண்ட் ஈச்சர் மோட்டார் மட்டும்தான். வேறு ஸ்டாக்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட குளோபல் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப 2% ஃபால்கிட்ட ஃபால் ஆகிருக்கு. ஸோ இதோட இம்பேக்ட்டு டேரெக்டாக கேப் டவுன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது நிஃப்டி. ஸோ ஆல்ரெடி கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுனில் தான் இருக்குது, பார்ப்போம். ஸோ மண்டேக்கான வியூ இது தான். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்டு தென் ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆக போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இன்னும் ஸ்லாட் புக் பண்ணாதவங்க புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னும் 2 ஸ்லாட் 3 ஸ்லாட் தான் இருக்குது. ஸோ நம்மளோட ரூல்ஸ் பேஸ்டு ட்ரேடிங் சிஸ்டம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ரொம்ப நான் ஆக்டிவாக இருப்பேன், கற்றுப்பேன் அப்படிங்கிற ஆட்கள் மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க, என்ரோல் பண்ணிக்கங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆக போகுது. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோஸ் பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணுங்கள். டெலகிராம் சேனலில் நான் வியூ பண்ணியிருப்பேன். ஸோ உங்களோட வியூ தான் நான் ரெகுலராக வீடியோஸ் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட லைக் தான் நான் ரெகுலராக வீடியோஸ் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட வியூவாக இருக்கட்டும், நம்மளோட யூடியூப் சேனலோட வியூவாக இருக்கட்டும், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் அதிகமாக இருக்கிறப்ப நான் கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு நான் எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் அப்டேட் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச். பாய். ஹாப்பி வீக்கெண்ட்.